1987 ஜூலை மாதம் 24 இந்திய விமானப்படையின் ஹெலிகாப்டரில் புதுடில்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விடுதலை புலிகளின் தலைவர் வியன்னா பிரபாகரன் தலைமையிலான குழுவினர் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் உள்ள அசோகா ஹோட்டலின் 518 இலக்க விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூறுவதை விட தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அல்லது சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். விடுதலை புலிகளின் தலைவர்கள் இருந்த விடுதியின் வெளியே இந்தியாவின் கருப்பு பூனைகள் பாதுகாப்பு கடமையை மேற்கொண்டிருந்தார்கள். அறையில் இருந்த தலைவர்கள் வெளியே நடமாட இந்த கருப்பு பூனை பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் அனுமதி மறுத்திருந்தார்கள். விடுதலை புலிகளின் தலைவர்கள் வெளியில் எவரையும் தொடர்பு கொள்ளவும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. விடுதியின் உள்ளே இருந்த தொலைபேசியின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டிருந்தன. பேச்சுவார்த்தைக்கு என்று கூறி இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியால் பிரத்யேகமாக அழைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தலைவர்கள் ஒரு வகையில் சிறை வைக்கப்பட்டது போன்றே நடாத்தப்பட்டார்கள். இந்திய அரசினதும் பிரதமர் ராஜீவ்காந்தியினதும் நேர்மையில் விடுதலை புலிகளை சந்தேகம் கொள்ள வைத்த மற்றொரு சம்பவமாக இந்த அசோகா ஹோட்டல் சிறை வைப்பு சம்பவம் அமைந்திருந்தது. இந்தியா மீது விடுதலை புலிகளுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையையும் சிதறடித்த ஒரு சம்பவமாக இந்த சிறை வைப்பு சம்பவம் அமைந்திருந்தது. இந்தியாவை நம்பி அதன் விருந்தினராக வந்திருந்த விடுதலை புலிகளின் தலைவரை கைது செய்து சிறை வைத்தது போன்று நடந்து கொண்ட இந்தியாவின் நம்பிக்கை துரோகச் செயலே இந்தியா பற்றிய ஒரு எதிர் நிலைப்பாட்டை விடுதலை புலிகள் பிற்காலத்தில் எடுப்பதற்கு காரணமாக அமைந்திருந்தது என்று ஆய்வாளர்கள் சுட்டிக்காண்பிக்கின்றார்கள். இந்தியாவிற்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும், இந்தியாவின் முகத்தில் கரி பூச வேண்டும் என்று விடுதலை புலிகளை நினைக்க வைத்த ஒரு சம்பவமாகவும் இந்த அசோகா ஹோட்டல் சம்பவத்தை குறிப்பிட முடியும். ஆயிரத்தி 1987 ஜூலை மாதம் 24 முதல் அசோகா ஹோட்டலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தலைவர்களை 28 இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி சந்தித்தார். இந்த 4 நாட்கள் இடைவெளியை அவர் மற்றைய இயக்கங்களை சமாளிப்பதற்கும் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கான அவர்களின் ஒப்புதல்களை பெற்றுக் கொள்வதற்கும் பயன்படுத்திக் கொண்டார். விடுதலை புலிகளின் தலைவர்கள் வெளி தொடர்புகள் எதுவுமின்றி அடைத்து வைக்கப்பட்டிருந்ததால் புலிகள் ஒப்பந்தத்திற்கு சம்மதித்து விட்டார்கள் என்று இந்திய தரப்பால் வெளி உலகிற்கு கூறப்பட்ட பொய்யை மறுப்பதற்கு எவருமே இல்லாமல் போயிருந்தது. சிறை வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்த ராஜீவ்காந்தி பலவாறான நெருக்குதல்களை பிரயோகித்து புலிகளை அந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நிர்பந்தித்தார். புதுடில்லியில் விடுதலை புலிகளின் தலைவர்களுக்கும் இந்திய தலைவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் பற்றி சம்பந்தப்பட்ட 2 தரப்பினருமே உடனடியாக எதுவுமே வெளியே தெரிவிக்கவில்லை. ஆனால் அன்றைய தினம் புதுடில்லியில் நடைபெற்ற கலந்துரையாடல்கள் பற்றிய செய்திகள் படிப்படியாக இந்திய ஊடகங்களில் வெளிவர ஆரம்பித்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. வெறும் கலந்துரையாடல்களுக்கு என்று கூறி அழைத்துச் செல்லப்பட்டிருந்த தமிழீழ தலைவர்கள் மீது இந்தியா எப்படியான அழுத்தங்களை எல்லாம் பிரயோகித்திருந்தது என்கின்ற விவரம் வெளியாகி ஈழப்பிரச்சினையில் ராஜீவ்காந்தி அரசாங்கத்தின் துரோகத்தை இந்திய மக்களுக்கு மட்டுமல்லாது முழு உலகிற்குமே வெளிப்படுத்தியிருந்தது. ஜூலை மாதம் 28 இரவு அசோகா ஹோட்டலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் புலிகளின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கத்தையும் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி சந்தித்தார். தமிழ்நாடு அமைச்சர் பண்டுருட்டி ராமச்சந்திரன் மற்றும் இந்திய மத்திய உளவுத்துறை தலைவர் MK நாராயணன் போன்றோரும் இந்திய பிரதமருடன் அங்கு சென்றிருந்தார்கள். சிங்கள அரசுகளை நம்பி பல தடவைகள் நாம் ஏமாந்து விட்டோம்.
தமிழீழ கோரிக்கையை கைவிடுவது தற்கொலைக்கு ஒப்பானது என்று பிரபாகரன் ராஜீவ்காந்தியிடம் உறுதியாக தெரிவித்திருந்தார். ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள், ஸ்ரீலங்கா அரசு ஒப்பந்தத்திற்கு மாறாக நடந்து கொள்ளாமல் இந்தியா பார்த்துக் கொள்ளும் என்று கூறி பிரபாகரனின் மனதை மாற்றுவதற்கு ராஜீவ்காந்தி முயன்றார். ஆனாலும் புலிகளின் தலைவர் பிரபாகரன் தனது பிடியை விட்டுக் கொடுக்க தயாரில்லாதவராகவே நிலைப்பாடு எடுத்தார். ராஜீவ்காந்தியின் எந்த ஒரு நெருக்குதலுக்கும் மசியாதவராகவே பிரபாகரன் காணப்பட்டார். இதனால் மிகவும் கோபம் அடைந்த ராஜீவ்காந்தி, உங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் கிடையாது என்று மிரட்டியதாகவும் செய்திகள் அந்த நேரத்தில் வெளியாகியிருந்தன. இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்திப்பதற்கு முன்பதாக இலங்கைக்கான இந்திய தூதுவர் தீட்சித் பிரபாகரனை சந்தித்தார். புதுடில்லி அசோகா ஹோட்டலில் கருப்பு பூனைகளின் பாதுகாப்பில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த விடுதலை புலிகளின் தலைவரை சந்தித்த தீட்சித் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் விவரங்களை விளக்கி புலிகள் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். கவனமாக செவிமடுத்த விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் ஒப்பந்தத்தில் உள்ள பல விடயங்களில் தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார். குறிப்பாக விடுதலை புலிகளின் ஆயுத ஒப்படைப்பு மற்றும் வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமான சர்வஜன வாக்கெடுப்பு போன்ற விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒரே அடியாக மறுத்திருந்தார். இது மிகவும் குழப்பம் அளிக்கும் ஒரு ஒப்பந்தம், எமக்கு ஏமாற்றத்தை தரும்படியான ஒப்பந்தம் என்று பிரபாகரன் தெரிவித்திருந்தார். இதனால் மிகவும் கோபமடைந்த தீட்சித், நீங்கள் 4 தடவைகள் எங்களை முட்டாளாக்கி ஏமாற்றியுள்ளீர்கள் என்று கோபத்துடன் தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த விடுதலை புலிகளின் தலைவர், அப்படியானால் 4 தடவைகள் நாங்கள் எங்கள் மக்களை காப்பாற்றி இருக்கின்றோம் என்று அர்த்தம் என்று தெரிவித்தார். இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியுடனான சந்திப்பின் போதான அந்த சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் காணப்பட்ட மனநிலை பற்றி அப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் போர்வாள் என்று அழைக்கப்பட்டவரும் தற்போது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் ஈழ விடுதலை பற்றி பேசி புடா சட்டத்தின் கீழ் கைதாகி சிறை சென்றவருமான வைகோ என்று அழைக்கப்படுகின்ற வை கோபால்சாமி பின்னர் ஒரு தடவை நினைவு கூர்ந்திருந்தார். அசோகா ஹோட்டலில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் மீதான கடும் பாதுகாப்பு தளர்த்தப்பட்ட பின்னர் பிரபாகரன் வைகோவுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். அப்போது பிரபாகரன் தன்னிடம் தெரிவித்ததை வைகோ இவ்வாறு நினைவு கூர்ந்திருந்தார். பிரபாகரனின் குரல் இப்பொழுதும் எனது நினைவுகளில் பசுமையாக உள்ளது. பிரபாகரன் என்னிடம் கூறினார், நாங்கள் இந்திய அரசாங்கத்தினாலும் பிரதமர் ராஜீவ்காந்தியினாலும் ஏமாற்றப்பட்டு விட்டோம். எனது முதுகில் குத்தப்பட்டு விட்டது. என்னிடம் சயனைட் கழுத்தில் தொங்குகின்றது. தற்கொலை செய்து கொள்ளலாமோ என்று கூட நினைத்தேன். ஆனால் பல்லாயிரக்கணக்கான எனது சகோதர சகோதரிகளை நினைத்து என்னால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை. இவ்வாறு பிரபாகரன் தன்னிடம் தெரிவித்ததாக வைகோ குறிப்பிட்டிருந்தார். இந்திய இலங்கை ஒப்பந்தம் 2 நாடுகளின் தலைவர்களினாலும் 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி அன்று கைச்சாத்திடப்பட்ட போது விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இந்தியாவின் தலைநகர் புதுடில்லியில் கருப்பு பூனைகளின் பாதுகாவலிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி அன்று இந்திய படைகள் அமைதி காக்கவென்று கூறி ஈழமண்ணில் கால் பதித்த போதும் ஈழத்தமிழர்களின் தலைவர் பிரபாகரன் இந்தியாவிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். தமிழ் மக்களுக்காகவென்று களத்தில் நின்று போராடிக் கொண்டிருந்த அந்த மக்களின் தலைவன் களத்தை விட்டு அகற்றப்பட்டு புதுடில்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில்தான் தமிழ் மக்களின் தலைவிதியை நிர்ணயிக்கவென்று கூறிய இந்திய படை வருகையும் இந்திய இலங்கை ஒப்பந்தமும் இடம்பெற்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசினதும் பிரதமர் ராஜீவ்காந்தியினதும் இந்த நடவடிக்கையே பின்னாட்களில் இந்தியாவிற்கு எதிராக விடுதலை புலிகளை விரோதம் கொள்ள வைப்பதற்கும்
பல நடவடிக்கைகளை விடுதலை புலிகள் எடுப்பதற்கும் காரணமாக அமைந்திருந்தது. ஈழத்தில் பல ஆயிரம் தமிழ் மக்கள் இந்திய படைகளால் படுகொலை செய்யப்படுவதற்கும், ஈழமண்ணில் பல ஆயிரம் இந்திய படை வீரர்கள் தமது உயிர்களை இழப்பதற்கும், இந்தியாவில் துன்பியல் சம்பவம் ஒன்று இடம்பெறுவதற்கும், முள்ளிவாய்க்காலில் ஒரு தமிழ் இன அழிப்பே நடைபெறுவதற்கும் இந்த அசோகா ஹோட்டல் சம்பவமும் இது ஒரு வகையில் காரணமாக அமைந்துவிட்டிருந்தது என்பதில் சந்தேகம் இல்லை.